Hello everyone, welcome to my channel. இது வரைக்கும் நம்ம சேனல்ல வெறும் வீடியோஸ் மட்டும் தான் நீங்க பார்த்திருப்பீங்க. இதுக்கு மேல என்னோட ஆடியோவும் ஆட் பண்ணி சில டிப்ஸ் எல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்னைக்கு வீடியோல ஒரு சிம்பிளான வாட்டர் கலர் பெயிண்டிங் தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அந்த பெயிண்டிங்க்கு தேவையான பேஸ் டிராயிங் வந்து நான் உங்களுக்கு ரஃபா ஸ்கெட்ச் பண்ணி காட்ட போறேன். நீங்க ரொம்ப பிகினரா இருக்கீங்க அப்படின்னா டைரக்டா வாட்டர் கலர் பேப்பர்ல வந்து ஸ்கெட்ச் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து பேப்பர் ஈஸியா டேமேஜ் ஆகும். ஏன்னா வாட்டர் கலர் பேப்பர் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும் நார்மல் பேப்பரோட கம்பேர் பண்ணும்போது. அதனால ஒரு நார்மல் பேப்பர்ல நீங்க டிரா பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ட்ரேஸ் அவுட் எடுத்துட்டு பெயிண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நான் வந்து காஃபி கப்ஸில் ஒரு சில ஃப்ளவர்ஸும் லீவ்ஸும் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இதே டிசைன் தான் நீங்கள் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து டிசைனை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. நம்மளோட பேசிக் டிராயிங்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்ததாக பெயிண்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து நான் பெயிண்டிங் பேப்பரோட 4 சைட்ஸ்லையும் மாஸ்கிங் டேப்பை யூஸ் பண்ணி நான் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். 4 சைட்ஸும் ஈவனாக இருக்கிற மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக நம்மளோட டிசைன் வந்து பென்சில் மார்க் அப்படியே நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா பெயிண்டிங்கில் ஒரு மாதிரி நல்லா இருக்காது. அதுக்காக நான் மேலே மட்டும் ஒரு லேயர் மட்டும் இரேசர் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட நீடட் இரேசர் இருந்தால் அதை யூஸ் பண்ணி இரேஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நார்மல் இரேசர் கூட யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் லைட்டாக வந்து இரேஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு ஃப்ளவர்லேருந்து பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃப்ளவரோட மிடில் பார்ட்டுக்கு வந்துட்டு எல்லோ ஆக்கர் ஷேடையும் ஃப்ளவரோட பெட்டல் பார்ட்டுக்கு வந்து ஸ்கேர்லெட் லேக் இந்த 2 ஷேட்ஸையும் யூஸ் பண்ணி ஃப்ளவரை வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஃப்ளவர் ஏரியாவை வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிட்டோம். அடுத்ததாக லீஃபை வந்து நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் யூஸ் பண்ணுற ஷேட் வந்து பார்த்திங்கன்னா சாப் க்ரீன் அண்ட் எமர்ல்டு க்ரீன் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட நான் சொல்கிற ஷேட்ஸ் வந்து இல்லைன்னா பிரச்சனை இல்லை. அதுக்கு நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஷேட்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்மளோட கப்ஸை வந்து பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் கப் 1க்கு வந்து யூஸ் பண்ணியிருக்க ஷேட் பார்த்தீங்கன்னா கேம்லின் ப்ளூ அண்ட் கோபால்ட் ப்ளூ இது 2 ஷேட்ஸை வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நான் வாட்டர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா தான் வந்து நம்மளோட பிக்மெண்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிப்போம். வாட்டர் கலரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு லைட்டர் ஷேட் வேணும் அப்படின்னா பிக்மெண்ட்டில் நிறைய வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டார்க்கர் ஷேட் வேணும் அப்படின்னா பிக்மெண்ட்டில் வாட்டர் வந்து ரொம்ப கம்மியாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கப்போட ஹெட் ஏரியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டுக்கும் அந்த ஹேண்டிலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ ஆக்கர் அண்ட் நாப்பிள்ஸ் எல்லோ வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த ஷேடு தான் நான் 3 கப்போட ஹேண்டிலுக்கும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன்.
ஸோ நம்ம கப் 1 வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. கப் 2க்கு வந்து சாப் கிரீன் அண்ட் எமர்ல்டு கிரீனை வந்து யூஸ் பண்ணி நான் ஷேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து கப் 1 அண்ட் 2 வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். லாஸ்ட் கப்பை வந்து நான் என்ன ஷேட் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸ்கார்லெட் லேக் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த சிங்கிள் ஷேட் மட்டும்தான் இந்த கப்புக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கப்ஸில் இருக்கக்கூடிய நடுவில் சர்க்கிள் ஒயிட் ஏரியாஸ் எதுக்கும் நான் பெயிண்ட் பண்ண போகிறதில்ல. எம்டியாக ஒயிட்டாகவே நான் வந்து விட்டுற போகிறேன். அதுவே வந்து ஒரு நல்ல டிசைனாக எனக்கு தெரிஞ்சது. ஸோ ஃபைனலாக நம்மளோட பெயிண்டிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எனக்கு பேக்ரவுண்ட் வந்து எம்டியாக இருக்க மாதிரி இருந்ததுனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, நான் கப்ஸ்க்கு யூஸ் பண்ண எல்லா ஷேட்ஸையும் மிக்ஸ் பண்ணி நான் வந்து பேக்ரவுண்டுக்கு லைட்டாக டேப் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து பேக்ரவுண்ட் ஃப்ரீயாக இல்லாமல் ஒரு கம்ப்ளீட் லுக் வந்து கிடச்சிது. ஸோ ஃபைனலாக நம்ம பெயிண்டிங்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நான் மாஸ்கிங் டேப்பை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கையும் இல்லை உங்களோட டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் இந்த பெயிண்டிங்கை நீங்கள் ரீக்ரியேட் பண்ணீங்க அப்படின்னா என் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இன்ஸ்டாகிராமில் நீங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.